Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம், உங்க வாழ்க்கையுடைய தத்துவம் 15 வயசு, 25 வயசு, 35 வயசு, 45 வயசு, 55 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசுல எந்தெந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது, யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது, எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகுது, இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்கறத தெளிவா பார்க்கலாம். தனுசு ராசி, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பிரகஸ்பதி. இந்த தனுசு ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. தனுசு ராசி மூல நட்சத்திரம், தனுசு ராசி பூராட நட்சத்திரம், தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். அப்ப கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், நீங்களும் ஆணா பிறக்க வேண்டியவங்க தான் பெண்ணா பிறந்துட்டீங்க. சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய தருணத்திற்குனால வியாபாரின்னு சொல்லலாம், சொந்த தொழில யோகங்கள் வரக்கூடியவங்கன்னு சொல்லலாம், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான போலீஸு, இராணுவம், இன்னும் ஒரு அமைப்புல நீங்க உடைய ஜாதகம் கூட சொல்லலாம். ஆனா சின்ன வயசு குழந்தைங்க டீனேஜ் வரைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க தான் கவனமா வச்சுக்கணும். ஏன்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல 23 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த 23 வயசுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணமே ஆயிடும். படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க காதல் திருமணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். தாய் தகப்பன் பேச்சை கேட்டு ஒரு 21, 23 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணா நீங்க டாக்டருக்கு கூட படிக்கலாம். அற்புதமான ஒரு படிப்பு, வேலையும் அமையும். சின்ன வயசு பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க தான் ரொம்ப நீங்க கவனமாவே இருக்கணும். ஏன்னா பேரழகு வாய்ந்தவங்க, அறிவானவங்க, நல்ல துணிமணி உடுத்துன்னு ஜாலியா வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையவங்க நீங்க. 25 வயசுக்கு மேலதான் கல்யாணமே நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கணவன் உங்க ஜாதகத்துக்கு உங்க ராசிக்கு ஏத்த மாதிரி கணவன் அமையாது. ஏன்னா உங்களுடைய தன்மையில உங்களை ராணி மாதிரி பாவிச்சுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கால வயசு மேல கணவனுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே உங்களுக்கு பாதி வயசு போயிடும். ஒரு சொத்து பிரச்சனை வரும். தேவையில்லாத ஒரு வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திக்கக்கூடிய தருணம் வரும். ஏன்னா உங்க ராசிக்கு 7வது வீடு தான் மிதுன ராசி. உங்களுடைய தன்மைக்கான கணவன் அமைகிறது கஷ்டம். இருந்திருந்தாலும் அனுசரிச்சு அன்பா பண்பா தான் கணவர் ராஜா, நான் ஒரு ராணின்னு பாவிச்சுக்கிட்டு இடையூறு இல்லாம வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்க வாழ முடியும். இல்லைன்னா ஒரு கட்ட கால வயசு, ஒரு 35 வயசுக்கு மேல ஒரு 10 வருஷம் உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்க வீட்டுக்காரனால உங்க மாமியாருக்கும் ஆவாம போயிடும். அவங்களுடைய சாப பாவம் உங்க குடும்பத்தையே சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும். ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 40 வயசு, ஊரும் நாடும் பிரபலமாகக்கூடிய அளவுக்கு உண்டான உயர்ந்த வேலையிலையோ, பதவி உயர்ந்த ஒரு வேலையிலையோ, இல்ல தான் செய்யற தொழிலையோ பிரதிபலிப்பீங்க. ஆனா 45 வயசு, 40ல இருந்து 55 வயசுக்குள்ள உங்களுக்கு உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க புருஷன் வீட்டு வழியில் இருக்கவங்க சூனியம் பண்ணுவாங்க. அது மாமியாராவும் இருக்கலாம், உங்க வீட்டுக்கார வழியா இருக்கலாம், உங்க வீட்டுக்காராவும் இருக்கலாம், தொழில் போட்டியாவும் இருக்கலாம். உங்க சாம்ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நீங்க கவனமா இருக்கணும். நீங்க அப்பதான் உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், உங்க முன்னோர் கோயிலுக்கு போகணும், பல தானங்கள் தர்மங்கள்லாம் பண்ணணும். இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல ஒரு 35 வயசு 40 வயசு நீங்க ஒரு ஏமாற்றமும் அடைவீங்க.
கணவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய தனுசு ராசி பெண்களுக்கு கணவன் அல்லாம ஒரு மாற்றான ஒரு நண்பன் ஒன்று அமைவாரு. அந்த நண்பன் தான் காதலனா அமைவாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கோழி முட்டையா போயிடும். தெளிவான அமைப்புல நீங்க இருக்கணும். எதுலையும் ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு எம்பெருமானுடைய அனுகிரகத்துல நீங்க வாழணும். ஒரு சில தனுசு ராசிக்கார பெண்கள் மதம் முற்று மதம் மாறிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணமும் வரும். தான் மதத்துல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம மதம் மாறிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களும் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணும். ஒரு சித்தரோ இல்லை ஒரு ஜோதிடரோ இல்லை ஒரு பூசாரியோ இல்லை ஒரு ஆன்மீகவாதியோ உங்கள் லைஃப்பில் கிராஷ் ஆவாங்க. உங்கள் மேலே அப்சர்வ் பண்ணுவாங்க. கவனமாக நீங்கள் இருக்கணும். எதுலையும் ஏமாந்துடாதீங்க. அன்பு ஒன்றுக்குத்தான் தனுசு ராசி பெண்கள் அடிமையாக இருப்பீங்க. அதிகாரத்துக்கு எவனுக்கும் எவனுக்குமே நீங்கள் தலைவணங்க மாட்டீங்க. ஆனால் அந்த அன்பில் உங்கள் வாழ்க்கையே இழந்துருவீங்க. கவலைப்படாமல் இருங்க. கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா ஒட்டுணர்ந்து நீங்கள் வாழணும். விட்டு கொடுத்து வாழணும். உங்களுக்கு கும்பிடக்கூடிய தெய்வம் பிரகஸ்பதி குரு பகவான். குரு பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று. ஏன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னா முருகக்கடவுளை வழிபட்டு பிரகாரம் சுத்தி வர இடத்துல குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. அங்க போயும் வழிபடலாம். இல்ல நம்ம வடபழனி கோவில் ஏதாவது ஒரு வேலைக்கிழமை முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிட்டு தெளிவா இருந்து வந்தீங்கன்னா கூட உங்க வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா நீங்க வாழலாம். எந்த ஒரு இடையூறுலையும் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. உங்க கையில தான் இருக்கு. வாழணும். விட்டு கொடுத்து வாழணும். தெளிவான அமைப்புல வாழணும். சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணம் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு அமையணும். எந்த குறையும் வரக்கூடாது. இறைவனுடைய அனுகிரகம் தனுசு ராசி பெண்களுக்கு அற்புதமா கிடைச்சு இந்த பிரபஞ்ச விதியுடைய தன்மை கிடைச்சு நீங்க சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.